ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 28/12/2024 குரோதி வருடம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். காலை 10:14 வரை. பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன் புதன், தனுஷில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று இரவு 11:50 மேல் சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறார். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன். இன்று இரவு 10:50 மேல் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் பிரவேசிப்பதால் எடுத்த காரியங்கள் யாவும் இன்று உங்களுக்கு வெற்றிகரமாக அமையப் போகிறது. இன்றும் நாளையும் உங்களது கிரக பலன் நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலும் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் இன்று உங்களுக்கு இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வராமல் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். வீட்டில் வயதான பெரியவர்கள் இருந்தால், அதாவது சீனியர் சிட்டிசன்கள் மற்றும் வயதான தாய்மார்கள், வயதான பெரியவர்கள், இது போன்றவர்களுக்கு வரும் பணம் கூட சற்று தடுமாற்றத்துடன் தான் இருக்கும். வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து அது வராமல் போகும் சூழ்நிலையும் இருக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் எடுத்த காரியங்கள் யாவும் சற்று தடங்கள் தான் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம், சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் மனக்குழப்பங்களும் ஏன் இப்படி என்று தடுமாறுவீர்கள். வீட்டில் உங்களுக்கு நீங்கள் பெரியவர்கள் என்றால் உங்களுக்கு உங்களது வாக்கை அனுசரித்து நடக்க வேண்டும் என்று நீங்கள் பிடிவாதம் பிடிப்பீர்கள். அது சிறியவர்கள் கேட்க மாட்டார்கள். அதனால் வீட்டில் சில சமயம் குழப்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நாம் பெரியவர்கள் என்றால் சற்று அமைதியுடனும், அவர்களுக்கு சிறியவர்கள்தான் என்றாலும் அவர்களும் மனைவி குழந்தைகளுடன் இருப்பதால் நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுக்கு சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் இன்று அமைதியுடன் செல்வது நல்லது. வீட்டை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான பலனை அளிக்கும். எனினும் இன்று தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் வாய்ப்புகள் உள்ளதால் எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். பணப்பிரச்சனைகளில் ஈடுபட்டு பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒரு சிலர் வாங்கின பணத்தை தராமல் நம்மை இழுத்தடிப்பார்கள். அதனால் உங்களுக்கு சற்று வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொடுத்த பணத்தை மெதுவாக கேட்டு வாங்கிவிடவும். அதற்கான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டால் இன்று கேஸ் வழக்குகள் அப்படி இப்படி என்று போய்விடும். சூழ்நிலை வராமல் பார்த்து கொள்வது இன்று உங்களுக்கு நன்மை செய்யும். புது முயற்சிகளில் ஈடுபட்டு பிரச்சனையை வளர்த்து கொள்ள வேண்டாம். வீட்டில் பெரியவர்களுடனோ அல்லது மனைவி குழந்தைகளுடனோ சற்று அன்பாக நடப்பது நல்லது. உங்களது மேலதிகாரிகளிடமோ அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடமோ சற்று அனுசரித்து நடப்பது இன்று உங்களுக்கு நன்மை செய்யும். எனினும் இன்று கவலை வேண்டாம். எல்லாம் இன்று உங்கள் மனது போல், உங்கள் திறமை போல், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் போல் இருக்கும். தேவையில்லாமல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு மன அழுத்தம், இரத்த சம்பந்தமான நோய், இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் இன்று கவனமுடன் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதன் இணைந்துள்ளார். 8ஆம் இடத்தில் சூரியன். உங்களது மனைவி மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும்.
தொட்டது துலங்கும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். வீட்டில் பெரியவர்களுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசன், ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஓய்வு ஊதியம் பெற்றவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். நண்பர்களுடன் ஜாலியாக அவர்கள் வெளியே சுற்றுவார்கள். ஒரு சிலருக்கு வீட்டில் சில பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும் உடல் உபாதைகளுக்காக சிறு மருத்துவ செலவுகள் தேவைப்படும். ஒரு சிலர் தேவையில்லாமல் வம்பு வழக்கை விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள். அதனால் பெரியவர்கள் சற்று எதிலும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள்வது உங்களுக்கு நல்லது. இன்று சீனியர் சிட்டிசன்களுக்கு இன்று அவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் நன்றாகவே இருக்கும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். குடும்பத்தில் குழந்தைகள் அல்லது வெளிநாட்டிலிருந்து உறவினர்கள் வருகையெல்லாம் மனமகிழ்ச்சி அளிப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். அலுவலக பணிகள் யாவும் இன்று எதிர்பார்த்தபடியே இருக்கும். திடீர் பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும். திடீர் தன ஆதாயம் வளர்ச்சி உண்டாகும். அரசு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், ஆதாயம் பெறும் நாளாகவே இன்று உங்களுக்கு அமையும். மனைவிக்கு அரசிடமிருந்து ஆதாயம் கிடைக்கும் விதமாக இன்று இருக்கும். அரசு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமான வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்காக பயணங்களால் வெற்றியும் நன்மையும் உண்டாகும். குடும்ப உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட கசப்புகள் நீங்கிவிடும். இன்று அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திடீர் பயணங்களால் லாபங்கள் வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மற்றும் புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று குடும்பத்தாருடன் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். குடும்பத்தில் சில கலகங்கள் ஏற்பட்டு மறையும். பூமி சம்பந்தமான தர்க்கங்கள் வந்து போகும். பங்காளிகளின் தொல்லை உங்களுக்கு சற்று மன வருத்தத்தை அளிக்கும். குடும்ப உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட மனக்கசப்பால் மீண்டும் அது சண்டை சச்சரவு வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள், தொழில் வளர்ச்சிகள் உண்டாகும். திடீர் பயணத்தால் லாபம் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழிலுக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். வீட்டில் பெரியவர்களுக்காக நீங்கள் இன்று அவர்களை மகிழ்விக்க வேண்டி அவர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்ளும் சூழலும் உருவாகும். அயல்நாட்டு உறவால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களால் இன்று ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி பெறும் நாளாகவே இருக்கும். ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். திடீர் பயணங்கள் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு மட்டும் வீட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்கவும் மற்றும் தொழில் வளர்ச்சியும் அவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். சற்று வயது முதிர்ந்தவர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் சற்று தாங்க முடியாத நிலை ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் கவலைகளும் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். எனினும் கவலை வேண்டாம், அனைத்தும் சாதகமான பலனை அளிக்கும். அலுவலக பணிகள் சுலபமாகவும் மனதிற்கு இதமளிக்கும் விதமாகவும் இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையவும் செய்யும். திடீர் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களுடன் ஏற்பட்ட தர்க்கங்கள், கலகங்கள் மாறி மனதிற்கு நிம்மதி ஏற்படும் விதம் அவர்களுடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குழந்தைகள் மூலமாக இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். அதற்காக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள்.
குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாய் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு அது ஆதாயம் மிகுந்ததாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது. சகோதரர்களால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. அவர்களால் சற்று மனக்குழப்பங்கள் வரும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் சற்று அவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. அவர்களுக்காக பணம் விரயமாகும் சூழலும் உருவாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளித்தாலும் சகோதர கலகத்தால் உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதனும் இணைந்து குருவின் பார்வையும் உள்ளதால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். பெரியவர்களுக்கும் ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் விதமாகவே இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் தடுமாற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு இரத்த சம்பந்தமான நோய்க்கான மருத்துவ உதவி தேவைப்படும். தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்தடித்து சற்று சிரமங்கள் கொள்ளும் சூழலும் உருவாகும். அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாக இன்று நீங்கள் அதையெல்லாம் சற்று மூட்டை கட்டி வைத்துவிட்டு உங்களது தொழிலில் கவனம் செலுத்தினால் இன்று அனைத்தும் சிறப்பாக நடக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வீட்டில் பெரியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி மனம் மகிழும் விதமாகவே இன்று அனைத்தும் உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன். நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவருக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மனைவிக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உறவினர் மூலமாகவோ தாய் வழி உறவுகள் மூலமாகவோ அல்லது மனைவி வழி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்று இருக்கும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். பயணங்களால் வெற்றி உண்டாகும். அயல் நாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதன் மற்றும் குருவின் பார்வையும் உள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். வாகன சம்பந்தமான தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். தொழிலுக்காக 2 வாகனங்கள் வாங்கும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு இன்று 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமான செலவுகள் செய்வீர்கள். சற்று மருத்துவ செலவுகள் பெரியவர்களுக்கு வந்து சேரும். ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நண்பர்களுடன் இனிமையான பயணம் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலர் புதிய நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்று குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அவர்களுக்கு குறைவாகவே இருக்கும். சற்று மனைவியுடன் கலகம் செய்வார்கள். அதுவும் சாதகமான மகிழ்ச்சியான பலனை அளிக்கும். பெரியவர்களுக்கு இன்று நல்ல பலன் உண்டு. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், போட்டிகள், எதிரி தொல்லைகள் மறையும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லும் சூழல் உருவாகும். எதிர்பார்த்த பணம் உங்களது கையில் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த புதிய தொழில் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அயல் நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ இன்று செல்லும் யோகமும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி பெண்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும்.
அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி மனதுக்குள் இன்று மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வீண் செலவுகளும் விரைய செலவுகளும் உங்களுக்கு இன்று உண்டாகும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கலகங்கள் மறைந்து இன்று அன்பு மேலோங்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் மாறும். பிள்ளைகளிடமிருந்து தன உதவி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து பண உதவி வந்து சேரும். உறவினர்களின் வருகையால் இன்று கலகலப்பாக இருக்கும் சூழல் உருவாகும். இனிய பயணம், புனித பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ரத்து செய்யக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வராமல் சற்று இழுத்தடிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே கேது சற்று முரட்டுத்தனத்தை கைவிடவும் முரட்டு பிடிவாதத்தை விட்டுவிடவும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதன் உள்ளார். குருவின் பார்வையும் உள்ளார். சகோதரர்களால் இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழி உங்களுக்கு பூமி சொத்து கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு சகோதரர்களால் சற்று மன வருத்தம் கொள்ளும் சூழலும் உருவாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். கேஸ் சம்பந்தமாக நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிய செய்தி காதுக்கு இனிமை நிறைந்ததாக இருக்கும். பெண்கள் வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள், எதிர்பார்த்த பணம், எதிர்பார்த்த ஆடை ஆபரணங்கள் வந்து சேருவதால் பெண்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று வரவு செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். வரவேண்டிய பணங்கள், கிடைக்க வேண்டிய பணம், கேட்ட பணங்கள், எதிர்பார்த்த பணங்கள், எதிர்பார்த்த நண்பரின் உதவி, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள் அவர்களுக்கு இன்று நடப்பதால் பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். வீட்டில் கணவனால் மனைவிக்கும் செய்தியால் கணவனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் சாதகமான சூழல் உருவாகும். குடும்பத்தில் காத்திருந்த சுபசெய்தி கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன். இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஒப்பந்தம் உண்டாகும். அரசு தொழில் செய்பவர்களுக்கும் அரசால் ஆதாயம் பெறுபவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தன உதவி கிடைப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் எதிர்பார்ப்புகள் இன்று அரசு வழி நடக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் வார்த்தைகள் வந்து சேரும். அவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். உடல் உபாதைகளை மறந்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு மனபாரங்கள் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு படுத்த படுக்கையில் இருப்பதால் மனக்கவலைகள் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. அதனால் சற்றே மனக்குழப்பத்துடன் இருப்பார்கள். பெண்களுக்கு இன்று நிறைந்த வருமானமும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும். ஆண்களுக்கு இன்று பெண்களால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இருக்கும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனைவியையும் குழந்தைகளையும் மகிழ்விக்கும் வகையில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் எதிரி தொல்லைகள் தீரும். புதிய தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும் இனிமையாகவும் இருக்கும். இன்று நீங்கள் கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். இன்று குடும்பத்துடன் இனிய பயணமும் மேற்கொள்வீர்கள். மனதுக்கு மகிழும் விதமாக செய்தியும் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதன் உள்ளார். குருவின் பார்வையும் உள்ளதால்
எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். இனிய செய்திகள் உங்களது காதுக்கு வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். புனித பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலயத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். பரம்பரை தொழில் சிறப்பாகவும் சீராகவும் நடக்கும். தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். பட்டறை தொழில்கள், ஆடை ஆபரண தொழில்கள் மற்றும் உணவு சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும், வாசனை திரவியங்கள் செய்பவர்களுக்கும், ஹோட்டல் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று, தங்கம் வெள்ளி போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று நிறைந்த வருமானமும் பொருளாதார வளர்ச்சியும் கிடைக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். எதிர்பார்த்த பலன்கள் பெண்களுக்கு உண்டாகும். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். திடீர் உறவினர் வருகை சாதகமான பலனை தரும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமான பலனை தரும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். மூத்த பிள்ளையால் நீங்கள் மனமகிழும் விதமாக செய்திகள் வந்து சேரும். தடைபட்ட திருமணம் நடக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பிள்ளையில்லா குறை தீரும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். வயதானவர்களுக்கெல்லாம் இன்று அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய சூழல் உங்களுக்கு இருக்கும். அலுவலக பணிச்சுமை குறையும். பெண்கள் வழி, தாய் வழி, குடும்ப வழி உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சொத்தாகவோ பணமாகவோ எதுவாயிருந்தாலும் இன்று அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்பத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு, தொழிலுக்காக முயற்சியில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த உதவி, பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கலகங்கள் மாறும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இன்று செழிப்பான நாளாகவும் சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனுடன் புதனும் இருக்கிறார். அத்துடன் குருவின் பார்வையும் உள்ளதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி பூமி உங்களது கைக்கு வரும் விதமாக இன்றைய செய்தி உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட கலகங்கள் மாறிவிடும். பூமியில் விளையும் பொருள்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். பூமி சொத்து கைவரும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். உங்களது கோபத்தை சற்று மூட்டை வைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக கோபித்து கொள்ளும் பழக்கத்தை மாற்றிவிடவும். திடீரென்று கோபித்து கொண்டு பின்னால் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாவதால் அதை தவிர்ப்பது நல்லது. எதுவும் தனக்கே, இது தனக்குத்தான் வேண்டும் என்ற வீண் பிடிவாதத்தையும் சற்று மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். இன்று சற்று தடுமாற்றம் உங்களுக்கு உண்டாகும். இதை செய்வதா வேண்டாமா என்று யோசனை உங்களுக்கு உருவாகும். உங்களது ராசியில் சந்திரன் இருப்பதால் சற்று தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். குழந்தைகளால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு இன்று அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் விதமாகவே இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். திடீர் பயணங்களும் கை நிறைய பொருளாதாரமும், வீட்டிலிருந்தபடியே ஏதாவது தொழில் செய்தால் என்ன என்று யோசனையும் அவர்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். ஒரு சிலருக்கு திடீர் மருத்துவமனையில் செல்லும் சூழலும் உருவாகும். திடீர் உதவிகள், ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லும் சூழல் உருவாகும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். தொழிலுக்காக இன்று செல்லும் காரியங்கள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். நீண்ட நாள் நண்பரை சந்திப்பதன் மூலம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும்.
குடும்ப உறவினர் மூலமாக ஏற்பட்ட கலகங்கள் மாறி சுமூகமான பலன் கிடைக்கும். தாய் வழி உறவால் நன்மைகள் உண்டாகும். பெண்களுக்கு வேலை கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். திடீர் வாகன யோகம் உண்டு. வாகனத்தால் வருமானம் ஈட்டுபவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலை உயரும் விதமாகவே இருக்கும். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இனிமையானதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியன் உள்ளார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன், விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் புதனும் உள்ளார். இடம் விற்பது சம்பந்தமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தலைமை ஏற்று இன்று நல்ல காரியங்கள் செய்வீர்கள். தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாக செய்தி வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். திடீர் பதவி மாற்றம், இடம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். சம்பள உயர்வு கிட்டும். ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இனிய பயணத்தை மேற்கொள்வார்கள். நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வார்கள். மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு தனது உடல் உபாதைகளை மறந்து அவர்கள் மகிழ்ச்சியாகும் விதம் இன்றைய இனிய செய்திகள். குடும்பத்தாருடன் அவர்கள் புதிய பயணங்கள், மனதிற்கு மகிழும் விதமாக இனிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் வாய்ப்புகள் உருவாகும். இன்று சிறிது தடுமாற்றம், விரைய செலவுகள் உங்களுக்கு இன்று உண்டாகும். திடீர் ஆதாயம் வந்து சேரும் விதமாக இருக்கும். பூமியால் ஏற்பட்ட தொல்லைகள் தீரும். நீண்ட நாட்களாக எதிரிகளின் தொல்லைகள் இருந்து வந்தது மாறி சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும் சூழல் உருவாகும். நீண்ட நாளாக உங்களது மனதில் தோன்றிய எண்ணம் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்தவர்களுக்கெல்லாம் திருமண செய்தி, அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மூத்த பிள்ளையால் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகளுடன் மனமகிழ்ச்சியுடன் இனிய பயணங்கள் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுவதுடன் காத்திருந்த இனிய செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் ஆதாயம் உண்டாகும். பணபலம் அதிகரிக்கும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விடை காண்பீர்கள். சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட நாள் கனவு நிறைவேறுவது மட்டுமல்லாமல் நீண்ட நாளாக காத்திருந்த நபரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு முறை அன்பு மேலோங்கும். ஆன்மீக பயணத்தால் நன்மைகள் உண்டாகும். புனித பயணத்தால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். ஆன்மீக சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆலய திருப்பணிக்காக நேரத்தை ஒதுக்குவீர்கள். ஆலய திருப்பணிக்காக நீங்கள் செலவுகள் செய்வீர்கள். எந்த சுப செலவுகளும் விரைய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் மாறி அதற்கான புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். புதிய தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவியிடம் ஏற்பட்ட சிறு சிறு கலகங்கள் மாறும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் புதன், குருவின் பார்வையும் உள்ளதால் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தொழிலில் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டது வெற்றி பெறும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். குடும்பத்திலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள்.
கடன் கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கி பெரிய கடனை அடைக்கும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். ஒரு சிலர் அடகு வைத்து கடன்களை வீட்டும் சூழலும் உருவாகும். நீண்ட நாட்கனவு பலிக்கும் விதமாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக வீடை வாங்க வேண்டும், மனையை வாங்க வேண்டும், அல்லது வண்டி வாங்க வேண்டும், இது போன்ற கோரிக்கைகள் உங்களது மனதில் எண்ணங்களை போட்டு வைத்திருப்பீர்கள். அதெல்லாம் இன்று சாதகமான பலனாக இன்று உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெரியவர்களுக்கு இன்று மன நிம்மதி கிடைக்கும். ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று நிம்மதியான மன மகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். பிள்ளைகளும் உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி கிடைப்பதால் அவர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். வீட்டில் இருந்தபடியே புதிய முயற்சிகள் யாவும் இன்று ஓய்வு பெற்றவர்களுக்கு, அதில் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொட்டது துலங்கும். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களே வந்து சேரும். வீட்டில் இருந்தபடியே தொழில் பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றியுடன் தனவரவும் பொருளாதார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். ஒரு சிலர் குழந்தைகளுடன் வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலர் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகள் தங்களது பெரியவர்களும் தங்களுடன் வர வேண்டும் என்று பெற்றவர்களையும் அழைத்து செல்வார்கள். அதனால் பெரியவர்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். இதுவரை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். நில சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கும், வாகன ஓட்டுநர்களுக்கும், வாகனத்தால் இரும்பு சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். இனிமையாக இனிய பயணத்தை மேற்கொள்ளும் சூழல் உருவாகும் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதன் இணைந்துள்ளார். குருவின் பார்வையும் உள்ளதால் உங்களுக்கு இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். கட்டட சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, புதிய மண் சம்பந்தமாக, மனை சம்பந்தமாக புதிய தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். கால்நடைகளால் தொழில் செய்பவர்களுக்கும், பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், விளைபொருட்கள் மூலம் தொழில் செய்பவர்களுக்கும், உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணம், கனவுகள் நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் கைக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பெரியவர்களால் ஏற்பட்ட மன வருத்தம் விலகும். பூமி சொத்து கைவரும் சூழல் உருவாகும். தந்தை வழி ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தந்தையால் உங்களுக்கு தன ஆதாயம் கிடைக்கும் அல்லது பூமி சொத்து கைவரும். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகங்கள் மாறி சகோதரர்களே உங்களிடம் வந்து உங்களுக்காக பணிந்து பேசி முடிவுகளை உங்களிடமே ஒப்படைத்து விடுவார்கள். புதிய முயற்சிகள் யாவும், தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழிலுக்காக அயல்நாடு சென்று பொருள் ஈட்டுவீர்கள். ஒரு சிலர் அயல்நாட்டிலிருந்து லாபகரமான தொழிலை செய்து வெற்றி பெறுவார்கள். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டாகும். பயணத்தால் லாபமும் வந்து சேரும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைப்பதால் இன்று கணவன் மனைவி ஒற்றுமையும் நன்றாக இருக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக, இனிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே,
ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனுடன் புதனும் இணைந்து குருவின் பார்வையும் உள்ளதால் நீங்கள் இன்று சற்று தடுமாற்றமும் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். தேவையில்லாத பேச்சுகளால் சில சங்கடங்களை வாங்கிக் கொள்வீர்கள். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். கணவன் மனைவி இடையே கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். நீண்ட காலமாக காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் சுமை பாரம் அதிகமாகவே இருக்கும். வீடு கட்டும் கடன்கள் மற்றும் கல்வி சம்பந்தமான கடன், வாகன கடன்கள் மற்றும் தொழில் கடன்கள், இது போன்ற கடன்களால் சற்று வருத்தம் கொள்ளும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். அரசியல் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் புதிய முயற்சியை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். மருத்துவ தொழிலில் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான பொருள்கள் விற்பது, மருந்துகள் விற்பது, இது போன்ற அது சம்பந்தமான உபகரணங்கள் தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம், இது போன்ற நல்ல செய்திகள் வரும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சொந்த ஊருக்கு வரும் வாய்ப்புகளும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லையால் அவர்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமலும் போகும். நீண்ட நாள் கனவு நனவாகும். ஒரு சிலருக்கு பணத்தேவைகள் கிடைக்காத காரணத்தால் சில நஷ்டங்கள் ஏற்படும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் பயணத்தால் நன்மை உண்டாகும். நீண்ட நாளாக காத்திருந்த நபரை சந்திப்பீர்கள். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். காத்திருந்த இனிய செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணவரவும் உண்டாகும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். குழந்தைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட கடன் தீரும் வழியும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். பொருளாதார நிலையில் வெற்றி காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் புதிய கூட்டு முயற்சி, கூட்டு தொழில்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்பும் பொருளாதார வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். கலைக்காக அயல் நாடு செல்வீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகவும் பொருளாதார நிலை மேன்மையும் பெரும் விதமாக இருப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.